நம்ம வெற்றி ஏ ஸ்டடி சர்க்கிளோட வீக்கெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் ஓகேங்களா. அதில் 5th வீக் வந்து சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஜூலை 27 டு ஆகஸ்ட் 2 வரைக்குமான 1 வீக்கான தினமணியில் இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸ் கண்டென்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து தமிழகத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசுக்கு பங்கு. இது நான் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. சோழர்களுடைய காலத்தை பற்றினி நீங்கள் நமக்கு என்னென்ன தெரியுமோ அதை ஒரு முறை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட சோழர் கால கட்டிடக்கலை, செப்பு திருமேனிகள், சோழர்கள் காலத்து வர்த்தகம், சோழர்கள் காலத்து முக்கியமான நகரங்கள், நாணயங்கள், அங்கிருந்த நிர்வாக முறையில் அதிகாரிகளுக்கு என்னென்ன பெயர்கள் சூட்டப்பட்டன, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக கவனித்து பார்த்துருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து சப்ஜெக்ட்குள்ளே கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் கொஷின், மாலத்தீவுடன் உறவை வலுப்படுத்துவதற்கு இந்தியா விருப்பம் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி. ஏன் வலுப்படுத்த விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுல இருந்து ஆரம்பித்து எல்லாமே நான் உங்களுக்கு நேற்று ஒரு வியூ கொடுத்துட்டேன். மாலத்தீவோட நமக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக மாலத்தீவு ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களாக அந்த தீவுகள் வந்து இருந்துட்டு இருக்கு. வெரி காஸ்ட்லியும் கூட. இந்தியாவின் மிக பெரும் நபர்கள், நாம் பார்க்குற நபர்கள் தன்னுடைய சுற்றுலாவுக்காக தேர்ந்தெடுக்கிற பகுதியில் மாலத்தீவோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையே வந்து ஒரு 3-3 லட்சம் பேர் தான். ஆனால் பெரும்பாலும் அவங்களுடைய வருமானம் வந்து சுற்றுலா மூலமாகவே தீர்மானம் செய்யப்படுகிறது. இப்படி இருக்க ஒரு நாடு ஒரு சின்ன ட்வீட்டில் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீ டூரிசம் எங்கள் நாடு மாதிரிலாம் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருதரப்பும் அது பெரிய பிரச்சனையாகுது. அப்படியே அது பிரேக்கப் வரைக்கும் போகும்போது மறுபடியும் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே அப்படின்னு மறுபடியும் நல்ல உறவை மேம்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் பற்றியும் நான் படிக்க சொல்லியிருந்தேன். மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு, வானிலை ஆய்வு, டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, இந்தியாவின் எண்ம பரிவர்த்தனை, நம்மளுடைய யூபிஐ பயன்பாட்டை வந்து மாலத்தீவில் அறிமுகப்படுத்துறது, இந்திய மருந்தியல் தொடர்பான ஒப்பந்தங்களும் அப்படி அதுக்குள்ளே கையெழுத்தாயிருக்கு. மாலத்தீவோட கடன் அளவு கொஞ்சம் அந்த சுமையை குறைக்கிறதுக்கும் இந்தியா உதவி பண்ணுறாங்க. அதிபர் முகமது மொய்ஸ் வந்து உடைக்க முடியாத உறவு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏற்கனவே இருந்த அதிபருக்கு பேர் முகமது இப்ராஹிம். அவர் தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி வச்சுட்டு இருந்தார். முகமது மொய்ஸ் சைனா ஃபர்ஸ்ட் பாலிசி எடுத்ததுனால வந்த பிரச்சனைகளை இப்போ சரிகட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாலத்தீவோட முயற்சி, அதாவது மாலத்தீவோட நம்மளோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா சார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றே அதை நான் கொஞ்சம் அந்த கிளாஸ் ஸ்டார்டிங்கில் படிக்க சொல்லியிருந்தேன். சார்க்கோட எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் பாருங்கள், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, நேபாளம் காத்மாண்டுல இருக்குது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக போது நம்ம அந்த சார்க் மாநாடு வந்து நடத்தி முடிச்சு அப்படின்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க. கட்டாயமாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்க் மெம்பர்ஸ் வந்து டிஎன்பிசி திரும்ப திரும்ப கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்து இந்திய இராணுவத்தின் ஒரு புதிய படைப்பிரிவுன்னு சொல்லி இதையும் நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஜஸ்ட்டு ஆளில்லா விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் வீரர்கள் என அனைத்தும் ஒரே குடையின் கீழ் இயங்கும். இந்த எல்லோ ஹைலைட்டட் ஒரு முறை படிங்க. ருத்ரா என்ற ஒரு புதிய படைப்பிரிவு தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு வந்து நியூஸில் பார்த்தோம். அப்போ இந்த 26வது கார்கில் போர் வெற்றியை வந்து இந்த விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க கொண்டாடுறாங்க. அந்த விஜய்னா வெற்றி பெற்றது, விஜய்னா வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த விஜய் திவாஸ் அப்படின்றத டேட் அது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அந்த டேட் இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு படைப்பிரிவு ஒன்று தொடங்குறாங்க அப்படின்றதுனால அதை பார்த்துக்கணும். புதிய படைப்பிரிவுக்கு பேர் ருத்ரா. அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ருத்ரா குறித்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்க ஆளில்லா விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் வீரர்கள் என அனைத்தும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் விதமாக ஒரு புதிய படைப்பிரிவு அப்படின்னு மட்டும் தெரிஞ்ச போதும். அதை சொல்லியிருக்கவர் யாருன்னா உபேந்திர திவேதி. லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்னொன்று நம்ம அந்த பிடிஎஃப் இருக்கும். அடுத்து ராஜராஜன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை, அந்த நியூஸோட கண்டினியூஷன், ஃபர்ஸ்ட் நியூஸோட கண்டினியூஷன் நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. அந்த நேற்றோட நியூஸில் நம்ம பேசும்போதே தூத்துக்குடியில் விழாவை தொடங்கி வச்சுட்டு சில கட்டுமானங்களை எல்லாம் திறந்து வச்சுட்டு பிரதமர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா, அது வந்து ஆடி திருவாதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த நட்சத்திரம் வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு கல்வெட்டுகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எடிட்டோரியல் பேஜில் ஒரு வரலாற்று ஆசிரியர் அதை கொடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. முன்னர் வந்து வேறொரு நட்சத்திரம் வந்து கொண்டாடப்பட்டு இருந்ததுல ராஜேந்திர சோழனே தந்தைக்கு வந்து ஒரு அந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி, அவருடைய தந்தை வந்து ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில் இந்த பிறந்ததையும், நான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு சொன்னதை வச்சு தான் இப்போ ஒரு 6 ஆண்டுகளாக
இந்த ஆடி திருவாதிரை வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்படுது. அவர் வந்து இந்த பெருவுடையார் கோயில் கட்டத் தொடங்கிய 1000ஆம் ஆண்டுகள் அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்றோம். நான் நேற்று சொன்னேன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 2010 நம்மளோட இந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000ஆம் ஆண்டு விழா அப்படின்றத பெருசா விழா எடுத்து கொண்டாடினாரு. இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டினதுடைய 1000ஆம் ஆண்டு விழாவை வந்து செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ற ஒரு விஷயம், சோழர்கள் தொடர்புடைய உங்களுடைய சப்ஜெக்ட்குள்ள என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. 100% 1 or 2 கொஸ்டின்ஸ் இங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து, தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகார்களில் 80% வந்து தீர்வு அளிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு மகளிர் ஆணைய தலைவர் AS குமாரி தெரிவித்தார். 2 விஷயம். ஒன்று, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன், தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை என்ன சொல்றோம்? தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் சொல்றோம். 1993 இந்த கமிஷனை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அதோட தலைவரா யார் இருக்கா? AS குமாரி அப்படின்ற ஒருத்தவங்க இந்த ஆணையத்தினுடைய தலைவரா இருக்காங்க. அவ்வளவுதாங்க. ஒரு கமிஷன் பத்தி பாக்குறோம், அவங்க ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஜஸ்ட் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத செக் பண்றது. எந்த ஆண்டு ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது, அது ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பு. 1993ஆம் ஆண்டு நம்முடைய சட்டப்பேரவையில், தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக அது கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பாத்துக்கிறீங்க. அது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. ஓகேங்களா? இது எதெல்லாம் ரிலேட் பண்ணது, டீல் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. டீல் வித் கேசஸ் ரிலேட்டட் டு கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இங்க பாருங்க, இந்த பேராகிராஃப் முழுக்க இதை தான் சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கு எதிராக அளிக்கப்பட்ட அந்த அவர்களுக்கு சில அநியாயம் அளிக்கப்பட்டு அதற்காக அளிக்கப்பட்ட புகார்கள்ல தான் 80% வந்து நாங்கள் தீர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. A chairperson and 9 members have been appointed அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்கள் அங்க வந்து நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்ற ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கணும். தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவி யாருன்னு கேட்கும்போது AS குமாரி. எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1993. அது ஒரு சட்ட ரீதியிலான அமைப்புன்னு கேட்டா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எஸ், இட் இஸ் a statutory body. 1993 ஆக்ட் மூலமா அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் இதுல பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2 தொடங்கும். இந்த திட்டம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற பேர்ல ஸ்டாலின் அப்படின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு MP வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு. அப்போ உயர்நீதிமன்றம் இதை வந்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. முதலமைச்சருடைய பெயர், தனிப்பட்ட பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது. முதலமைச்சரின் அல்லது நலம் காக்கும் முதலமைச்சர் வேணா நீங்க இதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய பேரை வந்து இதுல பயன்படுத்தக்கூடாது. குடும்பம் சார்ந்தோ இல்லை அவங்களுடைய சித்தாந்தங்கள் சார்ந்தோ இதுல பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கம்னா அதுல எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அதனால இதை நீங்க இப்படி நேம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அப்பலேட் கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடு போயிருக்காங்க. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம திட்டம் வந்து தொடங்கப்பட்டுருச்சு. இப்போ ஆகஸ்ட் 2 தொடக்கம்னு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, நான் உங்களுக்கு சொல்லணும்னு எடுத்தேன். ஓகே, ஆனா இந்த வீக்குள்ளே நமக்கு ஆகஸ்ட் 2 வந்துருச்சு. அதனால இங்க கட் பண்ணி அதையும் போட்டிருப்பேன் பாருங்க. ஆகஸ்ட் இங்க பேப்பர்ல வந்துங்க ஆகஸ்ட் 1 இருக்கும். ஆனா நம்மளோட நியூஸ் வந்து என்னைக்கு நான் பேப்பர் கையில எடுத்திருப்பேன்னா இந்த பேப்பர் வந்து ஆகஸ்ட் 2 பேப்பரா இருக்கும். அதனால நீங்க இந்த கார்னர் நியூஸை பார்த்துட்டு ஆகஸ்ட் 1 தான் சார் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுக்கும்போது ஜூலை 27 சொல்வேன். ஆனா அதே நாள்ல அந்த நியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜூலை 26 அப்படின்னு இருக்கும். அப்ப பேப்பர்ல இந்த ஒரு நாள் நாங்க வந்து நேத்தோட நியூஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2 தொடங்கப்பட்டுட்டாங்களா? வாட்ஸ்அப் செயலியில் மருத்துவ பரிசோதனை முடிவுகள்லாம் தரப்போறேன்னு சொல்லிட்டாங்களா? இப்ப இது எதுக்காக அப்படின்னு பாருங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அனைவரும் பங்கேற்கலாம். மாவட்டம் தோறும் அரசு விடுமுறை இல்லாத சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 4 மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறும். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய்கள், மனநலன் பாதிப்பு உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருமே இந்த முகாம்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறைந்தபட்சம் ஒரே நாள்லயே இதுல வந்து 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. அதுல மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது விண்ணப்பங்கள் பெறப்பட்டது வந்து உங்களுடன் ஸ்டாலின். இதுல வந்து 40,000க்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து சில அந்த முகாம்களுடைய முடிவுகள்ல அந்த நம்பர் மனப்பாடம் பண்ண வேண்டாம். 40,000 அப்படின்றது ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு மாசத்துல அது 12 லட்சமா மாறிடும். அதனால நம்ம அந்த நம்பர்ஸை மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துல நம்ம வந்து இதுக்கு முன்னாடிங்க உங்களை தேடி அல்லது மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து 2021 தொடங்கப்பட்ட ரொம்ப முக்கியமான திட்டம்.
அந்த திட்டத்திற்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தெல்லாம் விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது லாஸ்ட் இயர்ல நியூஸா இருந்திருக்கு. இப்போ நாம நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து மக்களுடைய நோய்களை அவங்க இருக்கிற இடத்து பகுதிகளிலேயே போய் கண்டறிந்து பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கு சொல்யூஷன் சொல்றது மூலமா மக்களை நோய் பாதிப்புகள்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம். ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரிலிம்ஸுக்கு என்ன எதுக்காக இந்த திட்டம்னு கேட்குறாங்க, நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கன்வே பண்ணிடுறீங்க. ஓகேங்க. இப்போ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வேற எப்படி நீங்க மெயின்ஸுக்கு கன்வே பண்ணலாம், சோஷியல் இஷ்யூஸ்ல எப்படி நீங்க இதை எழுத முடியும் அப்படின்னு பாருங்க. இப்போ உங்களை வந்து இந்த இடத்துல நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மனித வள மேம்பாட்டு குறியீடு, அந்த ஹெச்டிஐ அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு நீங்க 3 விஷயம் பேசுவீங்க. எஜுகேஷன் 1, நம்பர் 2 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது ஒன்று பேசுவீங்க, நம்பர் 3 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவீங்க, வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு, ஹெச்டிஐ இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது நீங்க கல்வி மேம்பாட்டிற்கான திட்டங்கள், வாழ்க்கை தர மேம்பாட்டிற்கான திட்டங்கள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கான திட்டங்கள்னு சப்ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதணுமா? இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க பாருங்க. இப்போ ஒரு சுகர் இருக்க, பிபி இருக்க பேஷண்ட் ஒட்டுமொத்தமாவே இந்திய மக்களுடைய மனநிலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர்கள் வந்து நோய்களை பெரிதா வந்து ஆரம்ப நிலையில் கண்டறிய விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றான் இந்திய மக்கள் வந்து பொதுவா. ஏன்னா போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு என்னத்தை இதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு. அதனாலதான் நம்ம ஊர்ல புற்றுநோய் வந்து குணப்படுத்தப்பட முடியாத நிலையில தான் கண்டறியப்படுது அப்படின்ற ஒரு கூற்றும் சொல்லப்படும். உலகிலேயே அதிக புற்றுநோய் பரவல் விகிதம், இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் கேன்சர் ஸ்ப்ரெட்டிங் ரேட் இருக்கிறது இந்தியாவில தான், அதிகமான டெத் ரேட் இருக்கிறது இந்தியாவில தான். அதுக்கு காரணம் என்னன்னா இயர்லி டயக்னைசேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் எல்லா நோய்களுக்குமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க நோய்கள் எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்கள நோய் குணப்படுத்துதலை நோக்கியோ அல்லது நீண்ட காலம் வாழ வைக்கிறது மூலமாகவோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற பாயிண்ட் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்க இதை நியூஸ்ல பேச மாட்டாங்க, ஆனா நீங்க இதை மெயின்ஸ்ல பேசணும். ஒரு இன்டர்வியூல பேசுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்ல சோஷியல் இஷ்யூஸ்லயோ ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ பத்தியோ ஸ்கீம்ஸ் பத்தியோ உங்களை பேச சொல்லும் போது இதை கண்டிப்பா நீங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுறேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் இதை படிச்சு பாருங்க. கடைசி பேராகிராஃபும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், அதை பாருங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும் பாருங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர் ஆகியோரை பங்கேற்க செய்ய அந்தந்த துறைகள் நடவடிக்கை மேற்கொள்கின்றன. தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் 3 லட்சம் பேர் உள்ளனர். 20 தொழிலாளர் நல வாரியங்களில் 48.56 லட்சம் பேர் உள்ளனர். அமைப்பு சாரா தொழிலில் உள்ளவர்களும் இருக்கின்றனர். இவர்களுக்கு உடல் நலன், நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். ஆகஸ்ட் முதல் வரும் பிப்ரவரி வரை முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும். நீங்க அரசாங்கம் இன்னும் எவ்வளவு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பேசுறாங்க பாருங்க. இதை வச்சு நீங்க சோஷியல் இஷ்யூஸ்க்கு எவ்வளவு பாயிண்ட் கனெக்ட் பண்ணலாம் தெரியுங்களா? இப்போ ஒரு குடும்பத்துக்கு நான் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறோம், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு குடும்பங்கள் அதுல கவர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1,10,00,000 குடும்பங்கள் தான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே பயன்பெறுதுன்னு சொல்றாங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே எல்லா மருத்துவமனைகளும் பட்டியலிடப்பட்டிருக்கான்னு கேட்டா அதுலயும் பெரிய சிக்கல் இருக்கும். அப்ப சார் எங்க ட்ரீட்மெண்ட் போவேன்? அப்போ ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கையில இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கணும், அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல இருக்க பிரச்சனைகள் மாதிரி எல்லா ஸ்கீம்லயுமே அந்த சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள்ல ரொம்ப என்ன சொல்றதுங்க, சிகிச்சைகளுக்காக அல்லாலப்படுறவங்க அப்படின்றவங்க யார் அப்படின்றத இங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கு. அப்ப ஹூ ஆர் ஆல் த டார்கெட்டட் பீப்புள் அப்படின்னு நீங்க ஒரு சப்ஹெட்டிங் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டார்கெட்டட் பீப்புள்னா புரியுது இல்ல, இந்த திட்டத்தை நம்ம யாருக்காகலாம் தொடங்குறோம் அப்படின்னு கேட்டு நீங்க ஒரு சப்ஹெட்டிங்ல மெயின்ஸ்ல எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்க அழகா சொல்லிடலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், தூய்மை பணியாளர்கள், மேலும் அமைப்பு சாரா தொழிலில் உள்ளவர்கள். அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவோம். இதுக்கே நீங்க ஒரு 15 மார்க் எழுதலாம், அன்ஆர்கனைஸ்டுக்கும் ஆர்கனைஸ்டுக்கும். அப்ப அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டில் 45 லட்சம் பேர் இருக்கிறதா உத்தேசம் தான், அது கூட எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. அந்த 48.56 லட்சம் பேர் உள்ளனர். அவர்களுக்கும் சேர்ந்து இந்த மருத்துவ திட்டத்தின் மூலம் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். 2-3 நாள் இந்த வாரம் முழுக்க நியூஸ்ல இருந்திருக்கு. நான் உங்களுக்கு 2 கட்டிங் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்தும் நியூஸ் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதுவும் வந்து கொஷினா இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. சமக்ர சிக்ஷா திட்ட நிதி என்ன பிரச்சனைன்னு பாருங்க. லாஸ்ட் இயர்ல இருந்தே ஓடிட்டு இருக்கு. பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரான். பிஎம் ஸ்ரீ அப்படின்ற திட்டம். அதில் இந்த சமக்ர சிக்ஷா அப்படின்னு அந்த ஸ்கீமோட ஒரு பார்ட். இந்த சமக்ர சிக்ஷாவை இங்கே இந்த கார்னர்ல படிங்க, இந்த ரைட் சைடு நான் டிக் அடிக்கிற இடத்துல.
was formed by the subsuming the following three schemes to ensure an integrated and holistic school education சொல்றாங்க. ஒரு ஒருங்கிணைந்த பள்ளிகள் திட்டத்தை மேம்படுத்துறதுக்காக ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு தனித்தனி திட்டங்களா இருந்ததை என்ன பண்றோம், ஒரே திட்டமாக மாற்றி இந்த சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தமிழக அரசால் 2018ஆம் ஆண்டு முதல் சமக்ர சிக்ஷா அப்படின்ற திட்டத்தின் கீழே எல்லாமே நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்காக மத்திய அரசு ஒரு நிதி கொடுக்குறாங்க. 2024ஆம் வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த நிதியாண்டுல என்ன சொல்றாங்க, நாங்க பிஎம் ஸ்ரீன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம், இந்த திட்டத்துல நீங்க கையெழுத்து போட்டாதான் அந்த சமக்ர சிக்ஷா திட்ட நிதியை வந்து நாங்க வெளியிடுவோம், உங்களுக்கு கொடுப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இதுல எங்களால இதில் நாங்க கையெழுத்து போட்டா நீங்க புதிய கல்விக் கொள்கை வந்து எங்க மேல திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க சொல்ற சில ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நீ இதை கையெழுத்து போட்டா நீ வந்து என்ன பண்ணிடுவ, எங்களை வந்து இதை ஃபாலோ பண்ண வச்சிருவ அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய ஐயப்பாட்டை தெரிவிக்கிறாங்க. இது கொஞ்ச நாளா பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு. அதுதான் இந்த சமக்ர சிக்ஷா திட்ட நிதியை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுக்கு 2 நாள் வந்துட்டு போனாருன்னு சொன்ன இல்லைங்களா, அங்க வந்து பிரதமர் கிட்ட தமிழக அரசு மனு கொடுத்திருக்கிறாங்க. இங்க அப்படியே நான் சொன்ன கதை இங்க இருக்கு, ஒரு முறை நீங்க வேணும்னாலும் படிச்சு பாருங்க. முதல் தவணை நிதியும் விரைவாக வழங்கிடவும், பிஎம் ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுவதை நிபந்தனை ஆக்காமல் நிதியை விடுவிக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 10 ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க, அதுக்கு நிதி ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து இந்த சேலம் உருக்காலை 2019ஆம் நிதி அறிக்கையில் இந்த இடம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி விட்டுறேன், நீங்க நான் என்னன்றதை நீங்க கவனிச்சுக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு மெயின்ஸ்ல இது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். போன வருஷத்துக்கு முன்னாடி கூட மெயின்ஸ்ல குரூப் 1ல டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், உள்நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி அப்படின்றத எப்படி அதிகரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க இங்க கவனிச்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 2 பாதுகாப்பு தளவாடங்கள், பாதுகாப்பு தொழில்துறை பெருவழிச்சாலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப அது என்னன்னு பாருங்க. அதை டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஐசி. இப்போ பாதுகாப்பு தளவாட மண்டலம் அப்படின்னு சொல்றோம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இதுல தமிழ்நாட்டில் 5 நகரங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று சென்னை, சென்னையிலேருந்து திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், ஒசூர், 5 நகரங்கள். இந்த 5 நகரங்களுக்கு இடையே ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும். கோயம்புத்தூரை பம்ப் சிட்டின்னு சொல்லுவோம், தொழில் நகரம்னு சொல்கிறோம். சேலம் வந்து உருக்காலை நகரம். திருச்சியில் பெல் இருக்குது, என்ஐடி இருக்குது, தொழிற்சாலைகள், அங்கேயும் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. ஒசூர் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை, ஆட்டோமொபைல் ஹப்பு. சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி அங்கே நடந்துட்டு இருக்கு. சென்னை ஏற்கனவே ஒரு தொழில் மண்டலம். இப்போ இந்த 5 பகுதிகளையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகள் தொடங்கணும்னா இங்க உள்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பாதுகாப்பு துறையும் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை நம்பி இல்லாம தம்முடைய சொந்த காலிலேயே நிற்க முடியும் அப்படின்றது தான் இந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் அப்படின்ற அந்த ஒரு இது அமைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமே. அதை இங்கே பேசியிருக்காங்க. அதுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யுங்க, அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் அதையும் ஒரு முறை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்து சும்மா ஒரு முறை படிங்க. இப்போ தமிழ்நாட்டில் 5 சிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, உத்தரப்பிரதேசலையும் அந்த மாதிரி 5 சிட்டி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை மனப்படம் பண்ண தேவையில்லை தான். சும்மா உங்களுக்கு தேவைப்பட்டா யூபியில் இருக்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், யூபி டவுன்ஸ் இல்லை சிட்டிஸ்னு கனெக்ட் பண்ணி அந்த 5 சிட்டி எது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்கள். ஓகே, அதில் வந்து இந்திய பிரதமர் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால நம்ம அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ உலக அளவில் செல்வாக்கு மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்கள் பட்டியலில் 5வது முறையாக இந்திய பிரதமர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு முறை இந்த டேப்லர் காலம் பார்த்து வச்சுக்கோங்க. லீ ஜே மியூங் தென்கொரியாவோட அதிபர், ஜேவியர் மீலே அர்ஜென்டினாவோட அதிபர் 3ஆம் இடத்துல இருக்காரு. மார்க் கார்னி கனடா 4வது இடத்துலையும், ஆண்டனி அல்பனேசி ஆஸ்திரேலியா 5வது இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது என்னங்க, இந்த நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். டைரக்டாக கேட்டால் கூட நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நாட்டோட தலைவர் தான் முதலிடத்துல இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த நியூஸை பார்க்காம கொஷினில் போயிட்டு அட்டன் பண்ணும்போது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க நீங்கள் பொது வெளிகளில் எப்பவுமே, நான் வந்து கிளாஸில் நிறைய இடங்கள்ல சொல்கிற விஷயம்தான், ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்கிற கட்சி, அதில் இருக்கிற தலைவர் நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நம்மளுடைய மாநில முதலமைச்சர் நம்மளுடைய நாட்டின் பிரதமர் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சர்வதேச தேசிய அளவிலான சாதனைகள் அப்படின்னு இருக்கும்போது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை எங்கேயாச்சும் நமக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் இந்த நியூஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட், அறிவியலில் இது வந்துங்க, பிரதமர் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் அப்படின்ற பேரில் மன் கி பாத் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு.
அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இங்க நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நிறைய விஷயம் பேசுறாரு. என்னென்ன விருது வாங்கினாங்க, மகாத்மா காந்தியினுடைய வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட தினம் ஆகஸ்ட் 8, அந்த மாதிரி. அப்புறம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக மக்களை தயார்படுத்துற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. இதுல நாட்டின் விண்வெளித்துறையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 50க்கும் குறைவாக இருந்த புத்தாக்கனா ஸ்டார்ட் அப்புங்க நிறுவனங்களே இருந்தன. இப்போது அது 200க்கும் மேற்பட்டதாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றதே இன்னோவேஷன் தான். ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்னங்க? உங்க கையில மொபைல்ல இருக்கிற ஒரு பிக் பாஸ்கெட், ஒரு பேஸ் ஆப், இல்ல ஏதோ ஒரு ஜெப்டோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அன்னைக்கு தொடங்கின அன்னைக்கு அதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு புது கண்டுபிடிப்பு. என்ன சார் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆமா, நம்ம எதுனாலும் வேணும்னா வீட்டுல இருந்து கடைக்கு போய் வாங்க வேண்டிய சூழல் இருந்ததை மாத்தி, நீ வீட்லயே இரு, ஆர்டர் பண்ணிடு, நான் கொண்டு வந்து உனக்கு வீட்டுல கொடுத்துட்டு போறேன் அப்படின்றதே ஒரு புதுமை தான். அப்ப அதன் மூலமாக இங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றது பர்டிகுலரா விண்வெளித்துறை, ஸ்பேஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்றத பத்தி பிரதமர் அங்க மென்ஷன் கொடுக்குறாரு. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டுல வெறும் 50 தான் இருந்துச்சு. இப்போ அது 200 மாறிடுச்சு அப்படின்னும் போது, அப்ப ஸ்பேஸ்லயும் நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம், ஸ்பேஸ் ரிசர்ச்லயும் அப்படின்றத மென்ஷன் பண்ண பிரதமர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதை பாத்துக்குங்க. அப்ப இங்க ஒரே ஒரு நிறுவனத்தை பத்தி மட்டும் சொல்றேன், அதையும் நீங்க கொஞ்சம் படிங்க, தேவைப்படும், உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஓகேங்களா? NSIL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்ததுக்கு அப்புறம் தான், இது தொடங்கப்பட்ட பிறகுதான் 2019க்கு பிறகு இதை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இங்க இந்த விண்வெளித்துறை ஆராய்ச்சி, விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு, விண்வெளித்துறையின் மூலமாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுதல், அதாவது விண்வெளித்துறை கண்டுபிடிப்புகள், நம்ம கிட்ட இருக்கிற சேட்டலைட், நம்ம கிட்ட இருக்கிற ராக்கெட்டையே இன்னொரு நாட்டுக்காரங்கிட்ட நான் வேணா உனக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணி தரவா, எனக்கு அதுக்கான பேமெண்ட்டை கொடு அப்படின்னு போயிட்டு வியாபார ரீதியில நம்மளுடைய விண்வெளி ஆய்வுத்துறையை நகர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் NSIL. இதை ஏன் இங்க மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, NSIL பத்தி மெயின்ஸ் கொஸ்டின் இருக்கு. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடோட அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் படிங்க. இன்னைக்கு NSILனு தெரிஞ்சா போதும், ப்ரிலிம்ஸுக்கு டீட்டெயிலாக படிக்கிறதெல்லாம் மெயின்ஸுக்கு படிச்சுக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்னா என்னன்னு ஒரு அப்ரிவேஷன் சொல்ற அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்துங்க, தஞ்சாவூர் மணிமாறனுக்கு அப்படின்னு நீங்க ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அதுல பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் ஞானமே பாரதத்தின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க. அப்ப இங்க மணிமாறன், தஞ்சாவூர் அப்படின்ற மணிமாறன் என்ன பண்றாருங்க, நிறைய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறது, அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அந்த ஆய்வுகளை பத்தி தெரியப்படுத்துறது, விழிப்புணர்வு அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பிரதமர் பாராட்டுறாரு. ஓகே, இதுல நம்ம லாஸ்ட் வீக் கடைசியா பார்த்த ஒரு நியூஸ் இருக்கு, ஞான பாரத திட்டம் அப்படின்னு சொல்லி. ஞான பாரத திட்டம் அப்படின்னு கலாச்சார அமைச்சகம் 2024 தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் டிஜிட்டல் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். அதுதான் இங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க, ஞானமே பாரதத்தின் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின ஸ்கீம் அது. ஓகேங்க, நெக்ஸ்ட் முதல்வர் படைப்பகங்கள். இது ரொம்ப அதுல எதுவும் கண்டென்ட் இல்லைங்க. முதல்வர் படைப்பகங்கள் அப்படின்றது சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளை மட்டும், அதுவும் வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான திட்டம் போயிட்டு இருக்கு. CMDA கீழே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த துறையோட அமைச்சர் மற்றும் அந்த துறையோட சார்பில் என்ன பண்றாங்க, சில முக்கியமான பகுதிகளில் இந்த முதல்வர் படைப்பகங்கள் அப்படின்றத உருவாக்குறாங்க. இதுல என்ன சார் பண்ண போறாங்க? கிட்டத்தட்ட நீங்க அண்ணா நகர்ல இருக்கீங்க, இல்ல தமிழ்நாட்டோட எந்த பகுதியில இருக்கீங்கனாலும் ஸ்டடியால் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைப்ரரின்றது நிறைய புக்ஸ் இருக்கும், நீங்க அமைதியா உட்காந்து படிக்கிறது. இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் இல்லைங்களா, ஸ்டடியால் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 5-6 வருஷமா ரொம்ப தீவிரமா ஓடிட்டு இருக்க விஷயம். ஒரு பெரிய ஹால் இருக்கும், அதுல நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்கும். நம்ம போயிட்டு அதுல ஒரு இத்தனை மணி நேரத்துக்குன்னு பே பண்ணிட்டு நம்ம படிக்கிறதுக்கு போயிடலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டடியால் கான்செப்டை அரசாங்கமே கொடுக்கறதுக்கு, அல்லது அரசாங்கம் அங்க உட்காந்து பசங்க படிச்சாங்கன்னா நம்ம நிறைய புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம், இல்லை நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக, இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த முதல்வர் படைப்பகங்கள் அப்படின்ற கான்செப்ட்ல ஸ்டடியால் கட்ட போறாங்க. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ஸ்டடியால்னு சொல்றேன், அதை படைப்பகங்கள் அப்படின்னு பார்த்துக்குங்க. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட முதல்வர் படைப்பகங்களை அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கு குறித்து அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ இன்னும் தொடங்கல. படைப்பகங்கள்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நிசார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல கொஸ்டின்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிசார் அப்படின்றது ப்ரிலிம்ஸுக்கும் முக்கியம், மெயின்ஸுக்கும் முக்கியம். என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு பாருங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக, நாசா, இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், அதை தான் என்ன சொல்றோம், நிசார் அப்படின்னு சொல்லிட்டோம். நாசா, இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் 12,000 கோடி ரூபாயில 2014 செப்டம்பர் 30 இந்த ஒப்பந்தம் கையெழுப்பமானது.
இப்போ 12,000 கோடி மதிப்புல உருவாக்கியாச்சு. இதை எப்படி லான்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. பூமி செயற்கைக்கோள் புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரேடார் செயற்கைக்கோளாகும். இதன் எடை 2392 கிலோகிராம். ஆயுட்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இந்த செயற்கைக்கோள் பூமியின் மாறி வரும் சூழல்கள் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சு, சுற்றுச்சூழல், இங்க பாருங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க. சுற்றுச்சூழல், பருவ மாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவற்றிற்கு இந்த செயற்கைக்கோளை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த திட்டத்தில் எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், 1 GBH ரிசீவர், அதிக திறன் கொண்ட சாலிட் ஸ்டேட் ரெக்கார்டர், செயற்கைக்கோளின் ஹார்ட் டிரைவ் மற்றும் ஒரு பேலட் டேட்டா சப்சிஸ்டம் ஆகியவற்றை நாசா வடிவமைத்துள்ளது. மறுபுறம் எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை இஸ்ரோ செய்துள்ளது. யார் யார் என்ன செஞ்சாங்க அப்படின்றத பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே நியூஸ்ல அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. இதை வந்து நாங்கள் வெற்றிகரமாக நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவோட தலைவர் என்ன சொல்றாருங்க, ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. அப்போ இங்க நம்ம இதுல இருந்து என்னென்ன விஷயம்லாம் கவனிச்சுக்கணும், மறுபடியும் இஸ்ரோ நாசா சேர்ந்து வடிவமைத்த ஒரு நியூஸ், அதை வந்து மேல இருக்க நியூஸ்லயே பார்த்துட்டோம். இப்போ அதை வி நாராயணன் அப்படின்ற நேமை முதல்ல கவனிச்சுக்கிறீங்க. இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் இது குறித்து என்ன பேசுறாரு, 102வது ராக்கெட் அப்படின்னு ஒன்று சொல்றாரு, வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ஜிஎஸ்எல்வி வகையில் 18வது ராக்கெட். அப்போ ஜிஎஸ்எல்வி அப்படின்ற ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள் மூலமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதுல F-16 அப்படின்ற வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்கு, நம்ம கிளாஸ்லேயும் எல்லா ஃபேக்கல்ட்டியும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்காவது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2வும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீன்னு போட்டு டிஎன்பிசியோட வெப்சைட்டில் இருக்கும். அதாவது எக்ஸாம் முடிஞ்ச 10 நாளைக்குள்ள டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு டிஎன்பிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் இப்போ ஜூன் மாதம் முடிஞ்ச குரூப் 1ஓட டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி இந்த ஜிஎஸ்எல்வி F-15 நீங்கள் எழுதியிருக்கேன்ல, F-16 எழுதியிருக்கேன்ல, F-15 பற்றி ஏதாவது கொஷின் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? அது எப்படி கேட்டிருக்கான் என்ன அப்படின்றத எடுத்து பாருங்க. ககன்யான் மிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்லையும் பேசியிருக்கோம். ஓகேவா? ககன்யான் மிஷனை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், குரூப் 1 கொஷின்ஸ் எடுத்து தயவு செஞ்சு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஜிஎஸ்எல்வியில் F-16 மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்கு இல்லைங்களா. அடுத்து இந்த தரவுகள் இதன் மூலமாக இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக முதல் முறையாக சூரிய ஒத்திசைவு சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்கிறோம், சன் சின்க்ரனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம என்ன கேள்விப்படுவோம், ஜியோ சின்க்ரனஸ், ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்ற ஆர்பிட்டை பற்றி தானே கேள்விப்படுவோம். நம்மளோட சேட்டலைட்ஸ் எல்லாம் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் முதல் முறையாக இந்த சேட்டலைட் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் சன் சின்க்ரனஸில் விட்டுருக்குறோம், செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் இந்த பூமி அதை சுற்றி இருக்கிற இந்த மொத்த ஆக்டிவிட்டீஸும் எப்படி கண்காணிக்க போகிறோம், இந்த தரவுகள் இதுலேருந்து எடுக்கிற இன்ஃபர்மேஷன் நாங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம், உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். உலக நாடுகளில் உள்ள அனைத்து அறிவியல் சமூகங்களும் இந்த தரவுகளுக்காக காத்திருக்கின்றன. இச்செயற்கைக்கோள் விவசாயம், நீர்நிலை மேலாண்மை, கடல் மட்டம் உயர்வு, பேரிடர் மேலாண்மை மற்றும் நகர அமைப்பு போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து CMS-02 அப்படின்னு இது இன்னும் 9 ராக்கெட்டுகள், இதுக்கப்புறம் ஃபியூச்சரை பத்தி பேசுறாரு. 9 ராக்கெட்டுகள் ஏவப்பட உள்ளன. அதில் LVM-3 M5 ராக்கெட் வாயிலாக தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-02 திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதெல்லாம் அப்பப்போ லான்ச் பண்ணும்போது டீட்டெயிலாக இந்த மாதிரி பெரிய நியூஸாக இருக்கும். இப்போ அவர் இதெல்லாம் நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. PSLV C-62 ராக்கெட் வாயிலாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், F-17 ராக்கெட்டில் NVS-03 செயற்கைக்கோள் ஆகியவையும் தொடர்ந்து செலுத்தப்பட உள்ளன. இந்தியா நாசா இடையே மீண்டும் ஒப்பந்தம் கையொப்பப்பட உள்ளது. இதில் நாசாவின் ப்ளூ போர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் LVM ராக்கெட் வாயிலாக விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. மேலும் சில செயற்கைக்கோள்களையும் விண்ணில் நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதை நாங்கள் அடுத்து பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த லைனில் இருக்கிறது, இந்த எல்லோ ஹைலைட்டில் இருக்கு இல்லையா, இதையும் ஒரு முறை பாருங்க. ஜஸ்ட் இருக்கிற நியூஸை படித்தாலே போதும். சயின்ஸ் அண்ட் டெக்கில் இஸ்ரோ சம்மந்தமான ஒரு கொஷின் எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்குது. இப்போ அவர் அதை தான் சொன்னார், எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தேன் சார், அது ரிலேட்டடா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதை தயவு செஞ்சு உள்வாங்கிக்கோங்க. அப்போ ககன்யான் ரிலேட்டடாவோ இஸ்ரோ சம்பந்தமாவோ இல்லை எந்த நியூஸ் இஸ்ரோ தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத நீங்கள் எந்த நியூஸில் பார்த்தாலும் தயவு செஞ்சு படிங்க. நியூஸ் பேப்பரை மட்டும் படிங்க. அதை டெக்னிக்கலாக போய் நான் இஸ்ரோட வெப்சைட் போய் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. பேப்பரில் இருக்கிற வேர்ட்ஸை தான் அவன் கொஸ்டின் கேட்குறான். ஒரு வார்த்தை கூட அவன் எதுவும் டெக்னிக்கலாக பேப்பர்லேருந்து எடுத்து கேட்கறது இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு சிலபஸ் கொடுத்துட்டு நம்மளை அவன் எந்த அல்காரிதமும் எழுத சொல்கிறது கிடையாது. புதிய கண்டுபிடிப்பு எங்கு நிகழ்த்தப்பட்டது, எந்த நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பெயர் என்ன, எவ்வளவு வேகம் கொண்டது, இதைத்தான் கேட்குறான். இது நியூஸ்ல தான் கொடுக்குறான்.
ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியூஸை நான் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் கூட படிங்க, கொஷின் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்துங்க, விவசாயிகளின் வருமானம் 2 மடங்கு அதிகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க மத்திய அமைச்சர் சௌஹான். எப்படிங்க விவசாயிகளின் வருமானத்தை இரட்டி பார்க்க முடியும் அப்படின்னு பேசும்போது அவர் முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்க விஷயம் தான் 2014 இருந்து. அதை இங்கே அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் வந்து அதை ஹைலைட் பண்ணல, ஆனாலும் இங்கே இருக்கு பாருங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சாதனை அளவா அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசுறாரு. அப்போ இங்கே மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், குறைந்தபட்ச ஆதரவு விலை. அது என்னங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை? நான் வந்து ஒரு நெல் ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 கிலோகிராம் நெல் வாங்க போறேன். இங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள நான் அதை போய் 2500 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அதை கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு 1500 ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட உங்களுக்கு அரை மடங்காச்சு, அட்லீஸ்ட் 750 ரூபாயாச்சு அதுல லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு 150% அது உங்க கையில நீங்க போட்ட முதல்ல இல்லாம ஒரு 50% கூடுதலா கிடைக்கிற மாதிரி 2250க்கு குறைவா கொள்முதல் பண்ண முடியாத நிலையை நாங்க உருவாக்குவோம் அப்படின்றதுதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறதுக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையில நாடு முழுவதும் 24 வகையான பொருட்களுக்கு, அந்த கரும்புக்கு மட்டும் ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் அப்படின்றதோட சேர்த்து இந்த எம்எஸ்பி அப்படின்றத கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த எல்லோ ஹைலைட்டட் பாருங்க, பயிர் காப்பீட்டு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு 1.83 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இந்த பயிர் காப்பீட்டு திட்டம்? ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இதுக்கு. ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விவசாயிகளுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம். அதை சொல்லும் போது பீமான்னு வந்தா காப்பீட்டு திட்டம், அதை கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறாங்க, ரபி, நான் முக்கியமான 3 மட்டும் தான் சொல்ல போறேன். நான் இங்க எடுத்து படிச்சேன் சார், அங்க 4-5 இருந்துச்சு, ஹார்டிகல்ச்சர், இன்டர்மீடியட் கிராப்ஸ் அப்படி இப்படி நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா படிச்சுக்கோங்க. இந்த 3 தான் மெஜாரிட்டியா கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கரீஃப் அப்படின்னு வரணும், நான் ரஃபின்னு எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் காரிஃப், செகண்ட் ஒன் ராஃபி, தேர்ட் ஒன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்ற தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த காரிஃப் பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, முதற் பருவம் அப்படின்னு சொல்றது, அந்த பயிர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, 2% அப்படின்னு ஒரு பிரீமியம் வாங்கிக்கிறாங்க. ராபி அப்படின்றது 1.5% அப்படின்றது பிரீமியமா இருக்கும். ஹார்டிகல்ச்சர்ல 5% இருக்கும், சில இன்டர்மீடியட் கிராப்ஸுக்கு 3% அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பயிர்களுக்கு காப்பீடு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒரு ஏக்கர் நீங்க நெல் பயிர் வைக்கிறீங்க, அந்த ஒரு ஏக்கர்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நெல் விளைஞ்சு வரணும். அப்போ என்ன ஆகும், ஒரு 10 மூட்டையாவது குறைஞ்சபட்சம் நெல் விளையும், 10,000 ரூபாய் விளைஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும். எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஐகார், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய வேளாண் விஞ்ஞானிகள் இருப்பாங்க. இந்த ஒரு பாத்திக்குள்ள இவ்வளவு நடவு நட்டு இவ்வளவு உரம் போட்டு தண்ணி விட்டு ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ணி அறுவடை பண்ணோம்னா இத்தனை மூட்டை கண்டிப்பா அறுவடை கிடைக்கும். அதாவது எந்த பயிர் சேதமும் இல்லாம, மழை அதிகமா பெஞ்சு கம்மியா பெஞ்சுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பயிர் வந்து விளைஞ்சிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா 10 மூட்டை கிடைக்குங்க. அது கம்மியா கிடைக்காது அப்படின்றத சயின்டிஸ்டோ இல்ல ஆலோசகர்களோ கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு ஏக்கரோட ஈல்டு வந்து 10,000 ரூபாய்க்கு குறையாதுன்னு இருக்கா, உடனே என்ன பண்ணலாம், நான் 1 ஏக்கர் நிலம் வந்து விவசாயம் பண்ண போறேன், அதுல நெல் நட போறேன், அது நஞ்சை புஞ்சை இதுக்கெல்லாம் நம்ம வந்து சிட்டாடங்கள் வாங்கிக்கணும். நம்ம ஊர்ல இருக்க விஓ அதை எழுதி கொடுப்பாரு. இந்த 1 ஏக்கர்ல நான் நெல் நட போறேன் அப்படின்றத போயிட்டு நம்ம பக்கத்துல இருக்க இ சேவை மையங்கள்ல இந்த ஃபசல் பீமா யோஜனாவில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ அது கரீஃப் பருவமா இருந்தா 2% வந்து நம்ம பிரீமியம் கட்டணும்னு சொல்றாங்க. இப்போ 10,000 ரூபாயில 1% அப்படின்றது 100 ரூபாய், இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 10,000 ஆயிடும். அப்போ 2% அப்படின்றது இன்னொரு 100 ரூபாய். அப்போ என்ன பண்ணணும், ஒரு விவசாயி தன்னோட 1 ஏக்கர் நிலத்துல அவர் வந்து நெல் நட போறாரு அப்படின்னா 200 ரூபாயை செலுத்தி அவர் என்ன பண்ணிக்கலாம், காப்பீடு எடுத்துக்கலாம். அப்ப அது என்ன ஆகும், அடுத்து அந்த பருவம் முடியும் போது இல்ல ஏதோ ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சு, டிசாஸ்டர் வந்துருச்சு, புயல் அடிச்சிருச்சு, மழை பெஞ்சிருச்சு, இல்ல மழையே பெய்யாம காஞ்சி போச்சு, தண்ணி இல்லாம அந்த பயிரெல்லாம் கருகி போச்சு அப்படின்னு வரும்போது அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை அசஸ் பண்ணுவாங்க. அந்த அசஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆமாங்க இந்த வருஷம் இந்த பயிரெல்லாம் நாசமாயிடுச்சு, எங்க ஊர் பக்கத்துல எல்லா பயிரும் 50% பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா இந்த 50% இழப்பீட்டு தொகை நம்ம எவ்வளவுக்கு கட்டியிருக்கோம், 10,000 ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம். அதுல இருந்து 50% அப்படின்றது கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அப்படின்றத நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நம்மளோட அக்கௌண்ட்ல ஃபசல் பீமா யோஜனாவுடைய உங்களுடைய இழப்பீட்டு தொகை, இந்த வருஷம் நீங்க உங்களுடைய நிலத்துல பயிர் வச்சதன் மூலமா ஏற்பட்ட நஷ்டத்திற்கான தொகை அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்க. இப்ப அதை தான் இங்க அப்படியே அவர் அமைச்சர் பேசியிருக்காரா பாருங்க,
இதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த நம்பர் கணக்கெல்லாம் போட்டிருக்கேன். அது 10,000 இருக்காது, 200 இருக்காது. ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அது. இங்க பாருங்க, மேலும் பயிர் காப்பீட்டு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு 1.83 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இதுல எப்படி விவசாயிகளுடைய வருமானம் 2 ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. விவசாயிகள் நஷ்டம் அடையாம காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க நஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு அப்புறம் தான் லாபம் பார்க்க முடியும். அப்ப எப்படி நஷ்டம் அடைவாங்க? முக்கியமா இந்தியாவில் பயிர்கள் வீணா போறதுக்கு முக்கிய காரணம் பருவமழை பெய்யாம போறது, இல்ல பருவமழை அதிகமா பெஞ்சிருது. வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. அப்ப அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இல்ல நிறைய டிசீஸ் கூட வந்துடலாம், இல்ல பூச்சிகள் வந்து உட்கார்ந்துடலாம். ஏதோ ஒரு விதத்துல அந்த பயிர் நாசமா போகுது. அப்ப அந்த பயிர் நாசமா போனதுனால நமக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை சரி பண்றதுக்கு அரசாங்கம் ஒரு காப்பீட்டு திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இங்க ஒரு முக்கியமான கமிஷன் பத்தி இங்க ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாங்க, அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்க ஹைலைட் பண்ணியிருப்பேன். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிப்பது தொடர்பாக MS சுவாமிநாதன் ஆணையம் அளித்த பரிந்துரை. பாருங்க, MSP கொடுக்குறாங்கன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? அந்த MSP கொடுக்கறதுக்கு ஆணையம் MS சுவாமிநாதன் அளித்த பரிந்துரையை அமல்படுத்துவதற்கான முன்மொழிவை அவங்க முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நிராகரிச்சாங்க. ஆனாலும் நாங்க அந்த பரிந்துரைகளை ஏற்று அப்படியே செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசுறேன். இதுல செகண்ட் பாயிண்ட் வந்து பாலிடிக்ஸ் தான். நமக்கு தேவையான பாயிண்ட் MS சுவாமிநாதன், காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை செய்யலைங்க, நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசிக்கிட்டாரு. ஓகே, அடுத்து போயிருங்க. இந்த விவசாயிகள் மேற்கொள்ளும் உற்பத்தி செலவுக்கு கூடுதலாக 50% லாபத்தை வைத்து விளைபொருட்களுக்கு தற்போது குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. நான் இந்த பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் பேசுறேன்னா அது ஒரு 10 to 20% தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில ஃபேக்டோ ஒரு இயரோ ஏதோ ஒன்று தான் நான் ஏதாவது சேர்த்து சொல்வேன். ஏதாவது பழைய கொஷின்ல கேட்டிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் தான் நான் பேசுவேன். ஆனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற எல்லா விஷயமுமே இந்த பேப்பருக்குள்ளேயே நியூஸ்ல கொடுக்குறான். சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், இந்த பேப்பர் தான் பெட்டர், அந்த பேப்பர் தான் பெட்டர்னு கூட இல்லாம நீங்க பேப்பர் படிச்சா போதும்னு சொல்லுவேன். பேப்பர் படிச்சா நீங்க அவ்வளோ விஷயத்த உங்களுக்குள்ள உள்வாங்கிப்பீங்க. உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும்போது ப்ரிலிம்ஸ்ல ஃபேக்சுவலாவோ மெயின்ஸ் எழுதும்போது பாயிண்ட் ஜென்ரேட் ஆகாம நீங்க திணறவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருந்து பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். எப்பனா பேப்பர் படிச்சாதான். மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ், உங்களை கரெக்டாக எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கானது. அதை விட்டுட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது பேப்பரில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தயவு செஞ்சு பேப்பர் படிங்க. நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத்துங்க. இதை பற்றி நான் நடுவில் கூட பேசணும்னு நினைக்கிறேன். எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்தியாவில் நம்ம 2017 வந்து ஒரு முக்கியமான இயர். இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் எல்லாம் பற்றி பேசும்போது என்னங்க விஷயம் அப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லி நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. தேசிய சுகாதார இலக்கு, தேசிய சுகாதார கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிஷன்ல 2025க்குள்ள அச்சீவ் பண்றதுக்குன்னு நிறைய டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்ல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 2017 இந்தியர்களுடைய சராசரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்றது 67.5 அப்படின்னு இருக்கும். அதை 70 இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் இன்னும் 25-30 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 2025 டார்கெட்டை வச்சு நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருக்கலாம். டிபி எராடிகேஷன் பத்தி பேசுவாங்க, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை சிங்கிள் டிஜிட்டா குறைக்கிறேன்னு பேசுவாங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை 30க்குள்ள குறைக்கிறேன்னு பேசுவாங்க. அப்போ 2025 டார்கெட்டுக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ், எக்கச்சக்கமான நோய்களுக்கான இலக்குகள் இருக்கு. நான் இங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேஷனல் ஹெல்த் மிஷன்ல இருந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றத 67.5 இருந்து 70 இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப மக்கள் எதனால அதிகமா சஃபர் ஆகுறாங்க? ஒரு நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களால அந்த பணத்தை வந்து செலவு பண்ண முடியறது இல்லை. அப்போ யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களுக்கு என்ன பண்ணிடலாம், வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு கொடுத்துடலாம். அதுதான் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற திட்டம். இப்ப இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மருத்துவமனைகள் எண்ணிக்கை அப்படின்றத இங்க நியூஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல ஒரு பாயிண்ட்டை இங்க கனெக்ஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 2010 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கியிருப்பாரு. 1 லட்சம் ரூபாயில ஒரு குடும்பத்திற்கான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு தொடங்கியிருப்பாரு. அடுத்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு 2011க்கு பிறகு அதுல என்ன பண்றாங்க, நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திருப்பாங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சிஎம்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு மாத்தி அதை 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு அதை இன்க்ரீஸ் பண்ணியும் வச்சிருந்திருப்பாங்க.
2017 அப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு 2018 நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் போது நாங்க 5 லட்சத்துக்கு காப்பீடு கொடுக்க போறோம்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது நாங்க ஆல்ரெடி 2 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்போ நீ 2 லட்சத்துக்கு கொடுத்துரு, நான் 3 லட்சத்துக்கு கொடுத்துட்றேன். அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இப்போ இந்த நியூஸ் அப்படியே ஒரு முறை படிச்சு பார்த்துக்கங்க. நான் ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படியே இதெல்லாம் ஒரு முறை மனசுல வச்சுக்கிட்டு இந்த நியூஸ்ல மருத்துவமனைகள் பட்டியல் மட்டும் பார்க்குறாங்க. தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் கீழ் மருத்துவமனைகள் எண்ணிக்கை 2024-25 55 ஆகும். இதற்கு முன்னதாக 2018-19 1117 மருத்துவமனைகள். நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட் நியூஸ் படிங்க. நான் மேலே இருக்க ஸ்கீமுக்காக தான் இந்த நியூஸ் ஹைலைட் பண்ணேன். இந்த நம்பர் ஒருபோதும் கொஸ்டினாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ மருத்துவமனைகள் எத்தனைலாம் கேட்க போறானா, அடுத்த வருஷமே ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு வேண்டாம், நான் இந்த ஸ்கீமில் இருக்க மாட்டேன்னு அவனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வாலண்டியராக கூட வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால நம்பர்ஸ் மனப்பாடத்துக்காக இல்லை, இந்த ஸ்கீமுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா 2017 நேஷ்னல் ஹெல்த் மிஷனை சர்ச் பண்ணி படிங்க. அதில் ஒரு 20-30 பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2025 டார்கெட் வச்சு எதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரளய ஏவுகணை சோதனை பாருங்கள், அப்படியே எல்லோ ஹைலைட்டட் பாயிண்ட் மட்டும் பாருங்க. ஏவுகணை சோதனைகள் எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள எப்படி கேட்கலாம்னா, இது எந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த எல்லோ பாருங்க, 500 கிலோ முதல் 1000 கிலோ வரை எடையிலான ஆயுதங்களை சுமந்து செல்லும். அப்போ அதை எடையை சுமந்து போறத பேலோட் அப்படின்னு சொல்லாமா, அந்த ராக்கெட்டுக்கு மேல இருக்கிற பார்ட்ல எவ்வளவு வெயிட் வச்சு எடுத்துட்டு போகலாம். 150 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் DRDOவால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படியே கடைசி பாயிண்ட்டுக்கு இங்க வந்துருங்க. இந்த ஏவுகணையை இமாரத் ஆய்வு மையம், பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம், DRDOவின் பிற ஆய்வகங்கள் ஒன்றிணைந்து வடிவமைத்துள்ளன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ DRDO தான் முக்கியமா இருக்கான், அதோட சேர்ந்து சில நிறுவனங்களும் இதுக்கு பங்காற்றி இருக்கிறான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க வந்து செக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற APJ அப்துல் கலாம் தீவில் வச்சு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கோ இல்லை இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ நியூஸஸோ டைரக்டாக தான் இருக்கும். பிரளயம்னா என்ன, அதோட பேலோடு என்ன, எவ்வளோ தூரம் போய் தாக்கக்கூடியது, எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது, இதை மட்டும் கவனிச்சாலே ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் பர்சன்ஸ் நியூஸில் நமக்கு சிலபஸில் இருக்கும் இல்லைங்களா, ப்ராமினென்ட் பர்சன்ஸ் இல்லைனா எமினென்ட் பர்சன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னே தெரியாது, ஒரே மாதிரி தான் மீனிங் இருக்கும். ஆனால் சிலபஸில் 2 வார்த்தையுமே இருக்கும், ப்ராமினென்ட் பர்சன்ஸ், எமினென்ட் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மேக்நாத் தேசாய் வந்து காலமாயிட்டாரு. அவர் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டா போதும். குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். பழைய ஃபார்மேட் கொஷின்ஸ் தான் இருந்தாலும் சொல்லிடுறேன், இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அந்த மாதிரி கேட்கறது இல்லை. சில முக்கிய நபர்கள் கொடுத்துட்டு அந்த நபர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எந்த துறையை சேர்ந்தவர்கள் பொறுத்துக. இந்த பக்கம் 4 ஃபெமிலியர் பர்சன்ஸ், இந்த பக்கம் எக்கனாமி, பாலிட்டி, அவர் வந்து ரைட்டர் அப்படின்லாம் கொடுத்துட்டு அவங்கள பொறுத்துங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி எங்கேயாச்சும் நேம் இருக்கலாம், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. பிரதமர் உட்பட இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கும் போது அது ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதனால மேக்நாத் தேசாய் எக்கனாமிக்கல் பர்சன், ஒரு எக்கனாமிஸ்ட், இறந்து போயிட்டாரு, குஜராத்தை சேர்ந்தவர். அவ்வளோ மட்டும் போதுங்க. நெக்ஸ்ட் இதுவும் நீச்சல் சாம்பியன் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் நமக்கு படிக்க ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் சாம்பியன் அப்படின்ற நியூஸை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். போட்டி எங்கே நடந்திருக்குன்னு பாருங்க, சிங்கப்பூரில் நடைபெற்றது. போட்டியோட பேர் என்ன, உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் அமெரிக்க நட்சத்திர வீராங்கனை எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டாங்களா, அவரோட பேர் என்னமா, அது ஹெட் நியூஸ்லேயே கொடுத்துட்டாங்க, லடக்கி. ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ல இதை விட வேற என்ன கேட்க முடியும் பாருங்க. போட்டி எங்கு நடைபெற்றது, அந்த போட்டியோட பேரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், அவரோட பேர் என்ன, அப்போ யார் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. இவ்வளோதாங்க ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ல இது வரைக்கும் 90% கேட்டது. ஒரு சில போட்டிகளில் பர்சன்ஸ், எத்தனை பர்சன் அந்த டீம்ல இருப்பாங்க, எவ்வளோ பரிசு தொகை வழங்கப்பட்டது, இந்த மாதிரி வேணா சிலது கேட்டிருக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல சாம்பியன் இல்லை ஒரே ஒரு முறை ரன்னர் அப் கூட கேட்டிருக்கிறாங்க. நம்ம பெருசாக ரன் அப் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அப்போ சாம்பியன் கொடுத்தாச்சு. லடக்கி, அமெரிக்காவை சேர்ந்தவர், சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக நீச்சல் சாம்பியன்ஷிப். அவ்வளோதான், 4 பாயிண்ட். 1500 மீட்டர் பிரிவை வேணா சேர்த்து அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் முக்கியமான நியூஸ். உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஒருத்தன் அந்த எந்த நிறுவனம் அதை வெளியிடுறான் அப்படின்றதுல இருந்து பாருங்க. டைம்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வெளியிடுறானா. நெக்ஸ்ட் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது சிறந்த கல்வி நிறுவனங்களை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அப்படியே பார்த்துட்டே வாங்க. கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடாக
இந்தியா உருவெடுத்துள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி டைம்ஸ் ஒரே கல்வி அமைப்பின் உலகளாவிய விவரங்களுக்கான தலைமை அதிகாரி இதை வந்து தெரிவித்திருக்கிறார். வரும் அக்டோபர் 8ஆம் தேதி உலக கல்வி உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட உள்ள 2026ஆம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது சிறந்த நாடாக புதிய சாதனைகளை படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. நியூஸ்ல யார் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான்? டைம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? அமெரிக்கா. செகண்ட்ல யார் இருக்கா? இந்தியா. அதுல முக்கியமா ஒரு பேசியிருக்க ஒரு பாயிண்ட், 5 வருஷம் 2020க்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்த. இப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதனால இந்தியாவுடைய உயர்கல்வியினுடைய தரம் மேம்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா அதிக நிறுவனங்கள் வந்து இந்தியாவில இருந்து இதுல முன்னிலையில பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட், டைம்ஸோட ரிப்போர்ட். அவ்வளவுதான், ஜஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. டைம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன் நூற்றாண்டு விழா. இதுலயே நான் உள்ள எதுவும் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணல. அவருடைய 100வது பிறந்த தினம் வந்து ஆகஸ்ட் 7 முதல் 9ஆம் தேதி வரை டெல்லியில வந்து நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பிரதமர் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இவர் வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி. ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள், இந்தியாவுடைய இன்னைக்கு பஞ்சம் வந்து உணவு பஞ்சம் தீர்க்கப்பட்டதற்கு மிக முக்கிய வேளாண் விஞ்ஞானியா எம்.எஸ். சுவாமிநாதன் அறியப்படுறாரு. அவர் அறிமுகப்படுத்திய, அவருடைய குழு அறிமுகப்படுத்திய அந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஹெச்விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹெச்ஒய்வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நெட்டை ரகங்கள் அப்படின்றது நம்மளுடைய தாவர வகைகள் எல்லாமே குட்டை ரகங்களாக மாற்றப்பட்டு 6 மாதம் 8 மாதத்துல விளைந்த பயிர்கள் எல்லாமே 4 மாதங்களுக்குள்ள விளைவிக்கப்பட்டு இங்க உணவு தேவை அப்படின்றத பூர்த்தி பண்றதுக்காக நம்ம மிக பெரும் முயற்சிகளை எடுத்தோம். அதனுடைய சாதனை தான் இன்னைக்கு இந்தியா உணவு தேவையில் தன்னிறைவு அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுல மத்திய அரசால் பாரத ரத்னா விருதும் வந்து வழங்கப்பட்டுச்சு. நான் இதை எங்கேயோ ஒரு நியூஸ்ல சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. 2024ல மொத்தம் 5 நபர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. எல்.கே. அத்வானி, நரசிம்மராவ், அப்புறம் கர்பூரி தாக்கூர், சரண் சிங், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சரண் சிங். கடைசியா அடுத்த பர்சன் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 5 பேருக்கு லாஸ்ட் இயர் 2024 ஜனவரியில 5 பேருக்கு பாரத ரத்னா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இறந்து போயிட்டாங்க. போஸ்டுமஸ்ன்னு சொல்லுவாங்க, இறப்புக்கு பிறகு பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இந்தியாவின் உணவு பஞ்சத்தை தீர்த்ததில் அதுக்கு ஒரு நிறைய கதைகள் இருக்குங்க. நீங்கள் அதை மெயின்ஸ்க்கெலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்தியாவில் வந்து ஆரம்ப காலம் சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் உணவு பஞ்சம் தலைவிரிச்சாடுச்சு. அந்த நேரத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த அரிசி கோதுமையெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக அளவில் விளைஞ்சிருந்துச்சு. அதை என்ன பண்ணுறாங்க, ஓகே இவனுக்கு தலையில் எப்படியாவது கட்டிடும்னு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கம்மி விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்புறம் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகரித்த உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு காலவாரிடுவான். அப்போ இவனையும் நம்பிட்டு இருக்க முடியாது, நம்ம தற்சார்பு உணவு தேவை பூர்த்தி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னு நாமளே ஒரு குழு அமைச்சு மிக பெரும் முயற்சிகளை எடுத்து நம்ம இந்த ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் வந்து இந்த உரங்கள் பயன்பாடு, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை பயன்படுத்துறது, அதோட குட்டை ரகங்களை பயன்படுத்துறது, விதையில்லா தாவரங்களை பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய கிரிட்டிசைசேஷன் சொசைட்டியில் ஓடிட்டு இருக்கு. அது எல்லாமே விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு அதனால பிரச்சனை, ஃபெர்டிலைசரால பெஸ்டிசைட்ஸ் தெளிக்கிறதுனால பிரச்சனைன்னு பேசுனதுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு அவேர்னஸ் தான் சொல்லணும். ஒருவேளை அன்னைக்கு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை பயன்படுத்தாமலோ, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சில சம்திங் அந்த சீட்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமலோ இருந்திருந்தா அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்கன்றதான் நிதர்சனம். இன்னைக்கு நம்ம 1000 பேசிடலாம், நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே நம்ம உணவு தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, ஆமாமா அவங்க வீட்டில் உற்பத்தி பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ஓகே சேஃப்டியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஓகேவா தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. அந்த மக்களுக்கு உணவே இல்லாத ஒரு சூழ்நிலையை இப்படி தான் எதிர்கொண்டிருக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க, பசுமை புரட்சியின் தாக்கங்களை எழுதுக, இம்பாக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் லிஸ்ட் அவுட் ஆர் எக்ஸ்பிளைன்னு கேட்பாங்க. நம்மால் ஃபுல்லாக நெகட்டிவாக எழுதி வச்சுட்டு வந்துருவான். பசுமை புரட்சினாலே தான் உரங்களை பயன்படுத்தணும், அதனால தான் இங்கே நிறைய நோய் வந்துருச்சு, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும், நிறைய பேர் செத்து போயிட்டான். இன்னைக்கு அது ஓகே, நிறைய பிரச்சனை இருக்குதான், அதை நான் வந்து இல்லைன்னு மறுத்து இங்கே பேசவே இல்லை. நீங்கள் அதில் இருக்க பாசிட்டிவ்ஸை கவனிங்க, மெயின்ஸில் கொஷின் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து மணிப்பூரில் மேலும் 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது வந்து பிப்ரவரி மாதத்துலேயே நடந்த ஒரு விஷயம். அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்திட்டாங்க. எல்லாமே இந்த நியூஸில் இருக்குங்க, ஜஸ்ட் இதை படிச்சிங்கன்னா போதும். மணிப்பூரில் மைதேகி குக்கி அப்படின்னு 2 குழுவினரிடையே சண்டை நடந்துச்சு.
அதனால பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. பிப்ரவரி 13 குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டாங்க. இப்போ 6 மாதங்களுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியை நம்ம வந்து நீட்டிக்கிறதுக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் அளிக்கணும். அதுக்காக பாராளுமன்றத்தில் இப்போ ஒப்புதல், மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதாங்க கண்டென்ட். பாலிட்டியில ரொம்ப கோரா நீங்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் படிக்கிற இடத்துல 3 வகை படிப்பீங்க. 352, 356, 360 அப்படின்னு 3 வகைகள் படிப்பீங்க. அதுல 356 அப்படின்றது தான் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு நீங்க பேசுவாங்க. 356 356 அப்படின்றத எதுக்காக போடுவாங்க ஒரு மாநிலத்துல அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரிஸ் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு நிறுவனத்தின் தோல்வி. நிறுவனம்னா என்ன, அந்த அரசியலமைப்பு இப்படிதான் இருக்கணும்னு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துது இல்லையா, அந்த ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவார், கவர்னரு உடனே குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு, உங்க ரூல் கொண்டு வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்கிருந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாங்க. ஆனா அது அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்காது. 6 மாசத்துக்கு ஒரு முறை பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணணும், அதை அப்ரூவல் பண்ணணும். If the state emergency, president rule is also known as constitutional emergency or state emergency. If approved by the both the house of parliament, the president rule continues for the period of 6 months. முதல் தடவை ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு 6 மாதங்களுக்கு அது நடைமுறையில் இருக்கும். அப்புறம் can be imposed for a maximum period of 3 years with the approval of parliament every 6 months. முக்கியமான கண்டிஷன் இது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மணிப்பூர்ல பிரச்சனை இருக்கிறதுனால அதை நல்லா பாத்துக்குங்க. ஒரு முறை ஒப்புதல் அளித்து பாராளுமன்றத்தால் ஒப்புதல் அளித்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாத, 6 மாசத்துக்கு ஒரு முறை அது தொடர்ச்சியா இருக்கும். 6வது மாசம் நீங்க நீட்டிக்கிறீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எவ்வளவு காலத்துக்கு, 3 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கலாம். அதான் 6 மாசத்துக்கு ஒரு முறை கட்டாயமா நீட்டிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது கண்டினியூ ஆகும். 3வது வருஷத்துக்கு அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியாது, நீட்டிக்க முடியாது. சார் இப்ப அப்படியே நம்ம ஒரு டவுட் வரலாம், ஜம்மு காஷ்மீர்லாம் அப்படி இருந்துச்சே சார், 3 வருஷத்துக்கு மேல, 4 வருஷத்துக்கு மேல, 7 வருஷத்துக்கு மேல எலெக்ஷன் வந்து நடத்தாம வச்சிருந்தாங்களே, அப்ப அங்க என்ன கண்டிஷனை சொல்லி சமாளிச்சிட்டாங்கன்னா, அங்க ஸ்டேட் தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்ற விளக்கத்தை கொடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ அதுக்கான விதிவிலக்கே இல்லையா சார், 3 வருஷம் மட்டும் தான் கட்டாயமானு கேட்டா ஆமா, ரூல் அப்படிதான் சொல்லுது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 3 வருஷத்துக்கு மேல அதை நீட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துடணும். அப்படி நீட்டிச்சதே இல்லையா சார்னு கேட்டா அதை இவனுக்கு நீட்டிக்கு தான் செய்வானுங்க. இல்லாத சப்ப காரணம்லாம் சொல்லதான் செய்வான். அப்போ ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்றும் ரூல் புக்குக்கும் ஒரு சில நேரங்களில் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட்டுங்க, 5 ஆண்டுகளில் 667 புலிகள் இறப்பு. அப்படியே இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னா, கடந்த 2012 முதல் 24 வரை புலிகளின் மொத்த எண்ணிக்கை 1519 என்று NDCA தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சமாக 785, கர்நாடகத்தில் 563, உத்தரகாண்டில் 560, மகாராஷ்டிரா 444, தமிழகத்தில் 306. அப்போ தேசிய அளவில் 5வது இடத்துல என்னங்க இருக்கு, தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத பாத்துக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம். இந்தியாவில் அதிகபட்ச புலிகள் எண்ணிக்கை உள்ள மாநிலம் எதுன்னு இருக்கலாம். அப்போ மத்திய பிரதேசம் தான் அதிகபட்சமா இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு அப்படின்னு பாருங்க. உத்தரகாண்ட் அதுக்கு பக்கத்திலேயே நியர்லி 563, 560 அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கு. மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து நாம இருக்கோம். இதனால நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2021ஆம் ஆண்டு 129, 22, 122, 20 இதுவரையில் 108 புலிகள் உயிரிழந்துள்ளன அப்படின்லாம் சொல்றாங்க. உயிரிழந்த கணக்குகள் வந்து நமக்கு கொஸ்டினா இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், நெகட்டிவ் சைட்ல. பாசிட்டிவ் சைடு படிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பேராகிராஃபை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். எந்தெந்த மாநிலத்துல எத்தனை புலிகள் இருக்கு அப்படின்றத மட்டும் பாத்துக்குங்க. இப்போ அதை விட்டுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்துருங்க. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு துறையின் கீழ் செயல்படும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே, மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற NDCA, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம். இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. 2005ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது, 2005. இப்போ இங்க இந்த புலிகள் திட்டம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒன்று. எந்த வருஷம் ப்ராஜெக்ட் டைகர்? 1973, 1973 தொடங்கினாங்க. இதனுடைய 50வது வருஷம் 2023 கம்ப்ளீட் ஆச்சு, 2023. அப்போ நம்மளோட இந்திய பிரதமர் ஒரு முக்கியமான இன்னொரு ஆர்கனைசேஷனை வந்து லீட் பண்ணி விடுறாரு. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று, IBCA அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இது ஹோம்ஒர்க். IBCA, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், அப்படியே அந்த அப்ரிவேஷன் கூட எழுதிக்கங்க. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று 2023 பிரதமர் ஜஸ்ட் இனிஷியேட் பண்றாரு. அது ஒரு முயற்சி தான், அது இன்னும் முழுமை அடையல. எத்தனை நாடுகளுக்கு நம்ம அதுக்கு முயற்சி பண்றோம், எத்தனை உயிரினங்களை இதுக்குள்ள பட்டியலிட்டு பாதுகாக்க முயற்சி பண்றோம் அப்படின்ற நம்பர் எனக்கு அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லிருங்க. எத்தனை கண்ட்ரின்னு சொல்லணும்,
எத்தனை அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த நம்பர் சொல்லணும். 10க்குள்ள தான் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் அனிமல்ஸையும் சொல்லி இந்த உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று 5th இயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு 2023 பிரதமர் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அதை பார்த்துக்குங்க. ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கி 50 வருஷத்தை முடிஞ்சு ஓடிட்டு இருக்குங்க. ப்ராஜெக்ட் டைகரோட அவுட்கம் தான் இந்த நம்ம இவ்வளோ புலிகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம். நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி 2005ஆம் ஆண்டு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஆக்ட் மூலமா, பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்துங்க, திருநங்கைகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம், பாதுகாப்பு, தனித்துவமான கொள்கை வெளியிட்டிருக்கிறாருங்க. கொஞ்சம் படிச்சுக்கணும். அதை கொள்கை அப்படின்றது பாலிசி, நிறைய பாலிசிஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு நியூ விமென்ஸ் பாலிசி 2024 முதலமைச்சர் கொடுத்தாரு. 2021 தமிழ்நாடு நியூ விமென்ஸ் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பார், பெண்களுக்கான புதிய கொள்கை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எவ்வளோ பேருக்கு கடன் கொடுப்பேன், எவ்வளோ தொழில் முனைவர் உருவாக்குவேன், பெண்களுக்கு வந்து எவ்வளோ கல்வி கொடுப்பேன், எவ்வளோ லோன் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் அந்த பாலிசிக்குள்ளே பேசுவாங்க. அதே மாதிரி இங்கே திருநங்கைகளுக்கான ஒரு கொள்கை, திருநங்கை சமூகத்திற்கு ஆழமான கட்டமைக்கப்பட்ட மாற்றங்கள் தேவை என்பதை அரசு உணர்ந்துள்ளது. இதனால் தமிழ்நாடு மாநில திருநங்கை கொள்கை 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் அப்படி இந்த பேராகிராஃப் வந்துருங்க. இங்கே நான் ரவுண்ட் போட்டு படிக்கிறேன், கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை திருநங்கைகளுக்கு கொள்கைகள் கொண்டுள்ளன. குறிப்பாக அடிப்படை உரிமைகளுக்கு முன்னுரிமை, சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு, அடையாள ஆவணங்களின் தேவை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வியில் சமத்துவ அணுகுமுறை, சுகாதாரம் பராமரிப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை, சமூக நீதி மற்றும் பிரதிநிதித்துவம், குறைதீர்ப்பு முறைகள், விழிப்புணர்வு செயல்பாடு. அப்படியே பாருங்க, ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு எப்படி அது இப்போ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நாங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம், அதுதான் அடிப்படை உரிமைகளின் முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்ச கன்வீனியன்ஸ் வேர்டில் இங்கிலீஷில் ஒரு முறை இதை எழுதி பார்த்துக்குங்க. இங்கே எங்கேயாச்சும் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் இந்த 3ஆம் பாலினத்தவருக்கான திட்டங்கள் குறித்து அல்லது தமிழ்நாடு அரசின் சமீபத்திய திட்டங்களை எழுதுகன்னு கேட்கும்போது இதையெல்லாம் சூப்பராக போட்டு எழுதி விட்டு வந்துகிட்டே இருக்கலாம். எவ்வளோ அழகாக வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம்: ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, ஈக்குவாலிட்டி, ஹெல்த்து, செக்யூரிட்டி, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி, சமூக நீதி மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை, அவங்களோட பிரதிநிதித்துவம், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட கிரிவன்ஸ் ரிட்ரஸல், குறைதீர்ப்பு முறைகள், விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்துறது, அவங்கள டிக்னிட்டியோட நடத்துறது, கண்காணிப்பு, டிக்னிட்டினா கண்ணியம் வந்துடும், கண்காணிப்பு மற்றும் கட்டமைப்பு அப்படின்றது, சர்வைலன்ஸ் மற்றும் அதனுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத கிரியேட் பண்ணுறது. இதுக்கு ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை சிம்பிள் டேர்ம்ஸில் இங்கிலீஷ்லையும் இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது எழுதி விட்டுறலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பாலிசி வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர். அந்த பாலிசியில் என்னென்ன சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்குது அப்படின்றதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு முறை படிச்சு பாருங்கள். இந்த திருநங்கைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா தமிழ்நாடு தான் அதை வந்து முன்னிலை மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே முதல்ல திருநங்கைகளுக்கான வாரியம் 2008 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் திருநங்கைகளுக்கான நல வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. திருநங்கைகள் நல வாரியம் அப்படின்னு உருவாக்குறார். அப்போது திருநங்கைன்னு பேர் வச்சதே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான். அந்த நேம் வந்து நல்ல என்ன சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப வாயில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் ரொம்ப பேட் வேர்ட்ஸு அதெல்லாம் போட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு கூப்பிடணும்னு ஒரு பேர், அழகான பேர், ஒரு தமிழ் பேரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கான நல வாரியம் அப்படின்றதும் உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு பாருங்க, பார்லிமெண்ட்ல இதுக்கு லா கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க. 2019 தான் நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தேசிய திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு கீழே நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒன்றும் உருவாக்கியிருப்பாங்க 2019. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது 2020 உங்களுக்கு கூகுளில் ஏதாவது தேடும் போது கிடைச்சதுன்னா. ஆக்டை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண கொடுத்தது 2019. லாக்டவுன் சமயத்தில் 2020 தான் நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன், தேசிய திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றது 2020 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது ஸ்டேட் லெவலில் சொல்லிட்டேன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. நேஷனல் லெவல்லையும் ஒரு முறை ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ முதலமைச்சர் அதுக்கு பாலிசி கொடுத்துருக்காரு, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. 10 பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க கோரும் மனு அப்படின்னு சொல்லி தெலுங்கானா பேரவைத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் 3 மாத காலக்கெடு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் 10 மாதம் 3 மாதம் எதனாலும் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்றது பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே தேவை கட்சி தாவல் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க இல்லைங்களா? அது மட்டும்தான். ஆன்டி டிஃபெக்ஷன், இந்த நியூஸ்குள்ளே இருந்து நம்ம சப்ஜெக்டில் கனெக்ட் பண்ண வேண்டியது ஆன்டி டிஃபெக்ஷன் லா.
எப்போ கிரியேட் பண்ணாங்க? இந்த 10வது அட்டவணை அப்படின்றது நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. 1985ல இதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணோம். 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு. இதுதான் சுற்றி கொஸ்டினாக இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் நிறைய கேசஸும் அதை சுற்றி ஓடிட்டு இருக்கு. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால யார் வந்து சுப்பீரியர் அப்படின்னா அங்கே இருக்க அந்த ஹவுஸோட ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹவுஸோட ஸ்பீக்கர். அப்போ அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு, இங்கே என்ன பிரச்சனை, இதுக்குள்ளே அந்த கதையை கொடுத்துருக்குறாங்க. நான் ஜஸ்ட் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில், அந்த தேர்தலில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு ஒரு கட்சி இருந்திருப்பாங்க, டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சந்திரசேகர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அவங்க கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் ஸ்கிப் ஆகி காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க இந்த கட்சியை சேர்ந்த டிஆர்எஸ் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பேரையும் இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுங்க, எங்கள் கட்சியினுடைய உத்தரவுகளை மீறி அவர் என்ன பண்ணிட்டாங்க, வேற கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறாங்க. சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோட சப்போர்ட்டர் இல்லையா அவர், அந்த 10 பேரையும் எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எங்கள் கட்சியினுடைய கொறடா சொன்ன, அதாவது விப்புன்னு சொல்லுவாங்க, கொறடா சொன்ன உத்தரவை மீறி அவர் போய் அந்த இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க 10 பேரும். அவங்கள தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு எங்கள் கட்சி தலைவரும் கொறடாவும் நாங்கள் கோரிக்கை வச்சு சபாநாயகர் கேட்க மாட்டாரு. அப்போ ரூல் படி என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்ல. இவங்க சொன்னதை பேச்சை மீறி அந்த 10 பேர் கட்சி மாறிட்டாங்க. அவங்கள வந்து எம்எல்ஏவா தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும். ஆனால் பண்ணாமல் அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக அப்போ அதை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த அவை தலைவர் அப்படின்னு சொல்கிற அந்த பேரவை தலைவருக்கு 3 மாதத்துக்குள்ளே இதில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலனாலும் அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த அவை நடவடிக்கைக்குள்ளே முடிவெடுக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டை வச்சு அவங்க மறுபடியும் கூட அதை சுற்றி வளைச்சி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போட்டோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் 1985 10th ஷெடியூலில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நியூஸில் இந்தியா மீதான 25% வரி ஆகஸ்ட் 7 முதல் அமல் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இவர் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருங்க, நிறைய நாடுகளுக்கு கவுண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கவுண்டர்னா அவங்களுடைய பொருட்களுக்கு நிறைய நாடு வரி விதிக்கிறாங்க. உலகிலேயே அதிகமான வரியை இந்தியா தான் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கு, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கு 25% வரி விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. 7ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும். 1ஆம் தேதின்னு சொன்னாரு, அப்புறம் மறுபடியும் 7 நாள் தள்ளி வச்சிருக்காரு. இன்னும் மறுபடியும் நாள் பார்த்துட்டு அமாவாசை பௌர்ணமி எதுவும் இருந்துச்சுன்னா மறுபடியும் தள்ளி வைப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல இது எப்படி கொண்டு போக போறாருன்னு. ஆனால் இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு, இதை பார்த்துக்குங்க. நிறைய நாடுகளுக்கும் வரி விதிக்க போறேன் அப்படின்றத இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்தியாவும் அதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கவனிங்க. இதுக்குள்ள இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ்ல அரசியல் ரீதியில தனிப்பட்ட நபரினுடைய பிரச்சனையை வச்சு அதை வந்து 2 நாடுகளுடைய பிரச்சனையா கொண்டு போற மாதிரி இது ஓடிட்டு இருக்கு. கவனிச்சுட்டே வாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மெயின்ஸுக்கு நீங்க எங்கேயாவது இது கன்வே பண்றதுக்கு யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்ல இந்த ஃபேக்ட் எல்லாம் கொஸ்டினா இருக்குமா அப்படின்றது வெரி வெரி டவுட். அதுல ரொம்ப என்ன சொல்றதுங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கவனிச்சுக்கோங்க, மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ள இது உங்களுக்கு தேவைப்படலாம். நெக்ஸ்ட் அடுத்து உலக தாய்ப்பால் வாரம் விழிப்புணர்வு மனித சங்கிலி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அதை இதுவும் ஃபேக்டுக்காக தான். உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்றது எப்போ கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 1 முதல் 7 முதல் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உலகம் முழுக்கதும் கொண்டாடுறாங்கன்றதுனால எப்போ மட்டும் அப்படின்றதும் அது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளே தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு வந்து 1 வயது வரைக்கும் கட்டாயமாக கொடுக்கணும். அதனால மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், குழந்தையினுடைய எதிர்ப்பு திறன், நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆனாலும் பெண்கள் வந்து நிறைய பேர் இதை வந்து விரும்புறதில்லை, இல்லை அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அதுக்காக இந்த விழிப்புணர்வு அப்படின்றதுக்கு மனித சங்கிலி நடத்தியிருக்காங்க. நீங்கள் அந்த டேட் மட்டும் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது நமக்கு சில நேரங்களில் எங்கேயாவது கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இல்லை இந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்ரி இயர் த வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து ஆகஸ்ட் 1 to 7 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பார்த்துக்குங்க. அடுத்து கலாச்சாரம் அறிய தமிழகம் வந்து 99 அயலக தமிழர்கள். இப்போ இந்த அயலக தமிழர்கள் அப்படின்னு சொல்றதுல 2 முக்கியமான ஸ்கீம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே அப்படின்னு ஒன்று நம்ம பேசணும். வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே, உலக தமிழர்களுக்கான உலக புலம்பெயர் தமிழர்களுக்கான தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புலம்பெயர் தமிழர்களுக்கான தினம், புலம்பெயர் தமிழர்களுக்கான தினம் என்னைக்கு அப்படின்னா Jan 12, ஜனவரி 12 ஒரு வருஷமும் நம்ம வந்து உலக
புலம்பெயர் தமிழர்களுக்கான தினம்னு ஒன்று 2021 திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாரு. அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். புலம்பெயர் தமிழர்களுக்கு கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, அவர்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம்லாம் மறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்ட முயற்சியாக 2023க்கு அப்புறம் உலக நாடுகளில், அதாவது தமிழர்கள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருந்து ஒரு 14 நாடுகளைச் சேர்ந்த 99 அயலக தமிழர்கள் இளைஞர்கள் வரும் 15ஆம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல உள்ளனர். அப்போ என்ன பண்றாங்க, ஒரு 100 பேர் அந்த மாதிரி நம்பர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் செலவுலேயே தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்ட தமிழ் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களை தேர்வு செஞ்சு அவங்களை இங்கே நம்ம ஊரில் என்னென்ன மாதிரியான பாரம்பரியமான இடங்கள், நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு பேரு வேர்களை தேடி எனும் தலைப்பாடான பண்பாட்டு பயணத்தில் இதுவரும் 17 நாடுகளைச் சேர்ந்த 194 இளைஞர்கள் பயன்பெற்றுள்ளனர் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். முதற்கட்டமா ஏற்கனவே ஒரு 95 பேரை செலக்ட் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ இன்னொரு 99 பேரை செலக்ட் பண்ணி அடுத்த செட்டை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டு போறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற கலாச்சார நடவடிக்கைகள் மறுபடியும் அவங்க ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்மளுடைய வேர் இதுதான், இதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்னொரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை விட முக்கியமான பாயிண்ட், இதுக்குள்ள எக்கனாமிக்கலா நிறைய விஷயம் இருக்கு. இந்த 99 பேரையும் கூப்பிட்டு வந்து இதான்ப்பா நம்ம ஊரு, இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி காமிச்சு அனுப்பிட்டோம்னா அவன் போய் அவங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு போய் அங்க ஊர்ல சொன்னான்னா அதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் கிளம்பி வருவான். அந்த 100 பேரும் இப்ப அமெரிக்காவில இருந்தோ இங்கிலாந்துல இருந்தோ வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வரும்போது அந்த நாட்டோட கரன்சியை இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்து அந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதில் வச்சு ஏர்போர்ட்லேயே அந்த டாலரை கொடுத்துட்டு இந்தியன் கரன்சியை வாங்கி அந்த கரன்சி மொத்தத்தையும் இங்கேயே செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ மொத்த பணத்தையும் இங்கே செலவு பண்ணிட்டு போகும்போது உள்நாட்டுக்குள்ள அதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படும் அப்படின்றது தான் இந்த நியூஸில் இருக்கிற இன்னொரு மறைமுகமான இன்னொரு பாயிண்ட்டும் கூட. அப்போ வெளிநாட்டில் தங்கி இருக்கிற நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய குடிமக்கள் நம்மளுடைய பூர்வீகத்தை வந்து இடங்களை வந்து பார்த்துட்டு போகிறது மூலமாக நிறைய மக்களை, இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பேசஞ்சர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுத பார்த்துக்கலாம். நீங்கள் வேர்களை தேடி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருங்க. அதோட சேர்த்து அயலக தமிழர்களுக்கான தினம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, த வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே அப்படின்னு ஒன்று, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. கொஷின் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அடுத்துங்க, ஆங்கில மொழித்திறனை வளர்க்கும் லெவலப் திட்டம் அப்படின்னு ஆகஸ்ட் 1 நியூஸ்க்கு அப்புறம் வந்துட்டோம். ஆகஸ்ட் 1 நீங்கள் நியூஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆகஸ்ட் 2ஆம் தேதியான நியூஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆங்கில மொழித்திறன் லெவலப், அரசு பள்ளிகளில் அடிப்படை ஆங்கில மொழித்திறனை வளர்க்கும் வகையில் லெவலப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆசிரியர்கள் மூலமா மாணவர்களுக்கு சொற்களஞ்சியம், அந்த இலக்கண பயிற்சிகள், படைப்பாற்றல் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஃப்ளோவில் இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களையும் இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் லெவலப் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து, இது ஜஸ்ட் பிளேசஸ் தாங்க. திருவண்ணாமலையில் மினி டைடல் பார்க் அப்படின்றது, அதோட சேர்த்து விழுப்புரம், திருப்பூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம் ஆகிய இடங்களில் டைடல் பூங்காக்கள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இது எங்கேயாவது ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இல்லை பிளேசஸ் கொடுத்து மேட்ச் பண்ணும்போது மினி டைடல் பார்க் எங்கெல்லாம் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால மட்டும்தான் அதை எடுத்தேன். ஒரு பழைய கொஷின்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அதனால எடுத்தேன். இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் திறப்பாங்க. ஒரு டைடல் பார்க் திறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பகுதியிலேருந்து ஐடி படித்தவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றதுனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து, ஜூலை மாதத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் 1.95 லட்சம் கோடி, அது வந்து 7.5% அதிகரிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஜிஎஸ்டி நியூஸை ஜூன் மந்தோட எண்ட்லேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு மந்த் எண்டு முடியும் போதும் அந்த 31ஆம் தேதி வாக்கில் என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் மாதம் தோறும் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற கண்டென்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம சும்மா ஜஸ்ட்டு ரீகலெக்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் 8 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தணும். அதுக்காக 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணோம். 5 ஸ்லாப்ல ஜிஎஸ்டி அப்படின்றத நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். 246A அப்படின்னு ஒன்று அமெண்ட் கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ணோம். 279A அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட்டாக யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். யூனியன் கவுன்சிலோட அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர்ஸாக ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கோரம் அப்படின்னு அதுக்குள்ளே 50% அப்படின்னு ஒன்று வரும். இவங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
75% ஆஃப் ஓட்டு வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் விழணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பழைய கொஸ்டின்ஸில் இருக்குது. ஜிஎஸ்டி பற்றி உங்களுக்கு சப்ஜெக்டில் கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷனுக்கு ஜிஎஸ் சப்ஜெக்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இது. அடுத்து இந்த லிஸ்ட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சினிமா பிடிக்குமோ எடுத்து ஒரு முறை படித்து நேம் லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக நான் நேம் லிஸ்ட்லாம் இதில் மனப்பாடம் பண்ணல. இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் அப்படியே அந்த நமக்கு சனிக்கிழமை பேப்பரில் வந்துருந்துச்சு. தமிழ்ல இருந்து கூட இந்த பார்க்கிங் திரைப்படத்துக்கு 3 விருது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உன்னொழுக்கு அப்படின்ற சிறந்த மலையாள படம், பகவந்த் கேசரி இங்கே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், உள்ளொழுக்கு சிறந்த மலையாள படம், பகவந்த் கேசரி சிறந்த தெலுங்கு படம், கண்டீலு சிறந்த கன்னட படம், கட்கள் சிறந்த ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்க்கிங் வந்து சிறந்த தமிழ் மொழியிலையும் அதுக்கு வந்து இசை அமைப்பு பிரிவில் சிறந்த துணை நடிகர் பிரிவில் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளில் தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருங்க. ஷாருக் கானுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க, சிறந்த நடிகருக்கான விருது. இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படம் இதில் நடித்ததற்காக ஷாருக் கானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 12வது ஃபெயில் படித்ததில் நடித்ததற்காக விக்ராந்த் மாசேக்கும் பகிர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ராணி முகர்ஜி சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொஞ்சம் நேம்ஸ் வைஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறும்படங்கள் பிரிவில் டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில குறும்படம் சிறந்த கலை கலாச்சார பிரிவில் சிறந்த படத்துக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டைம்லெஸ் தமிழ்நாடு அப்படின்றது என்ன அப்படின்னு டைரக்டாக கொஷினாவோ இல்லை குறும்படங்கள் பிரிவில் விருது பெற்ற படம் எது அப்படின்னோ கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஜஸ்ட் நேம்ஸும் அந்த லிஸ்ட்டை ஒரு முறை படித்து பார்த்துருங்க, கொஷின் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து இணைய வழி சூதாட்டம். இணைய வழி சூதாட்டங்கள் மாநிலங்கள் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இன்னும் தடை பண்ணலையா சார் அப்படின்னு கேட்டால் இன்னும் தடை பண்ணலைங்க. ஒரே ஒரு மகாதேவ் அப்படின்ற ஒரு சூதாட்ட செயலி மட்டும்தான் இது வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆன்லைன் ரம்மி மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கிறான், ரம்மி சர்க்கிள் மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறான், விளம்பரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். இன்னும் குடும்பத்தில் இருக்கிற சீனியர் பர்சன்ஸ்லாம் வச்சு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இதில் மத்திய சட்டம் மாநில சட்டம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனும் உச்சநீதிமன்ற தீர்ப்புமே குறுக்கில் நிற்குது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, 2022 ஜஸ்டிஸ் சந்துரு அப்படின்னு ஒருத்தர் தலைமையில் ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு ஆன்லைன் ரம்மியை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கான லா மேக்கிங் ப்ரொசீஜர் வழிகாட்டுதல்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சட்டம் உருவாக்கணும். அந்த சட்டம் முதல்ல கவர்னரால் திருப்பி அனுப்பப்பட்டுச்சு, அப்புறம் கவர்னர் ஒப்புதல் அளித்து சட்டமாச்சு. அந்த சட்டம் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் போகும்போது நீதித்துறையால் வந்து அந்த சட்டம் இது செல்லாதுன்னு சொல்லப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சட்டம் உருவாக்கப்பட்டுருச்சு, சட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுநர் ஒப்புதலை வாங்கி வெளியே கொண்டு வந்துட்டாங்க அந்த ஆன்லைன் ரம்மியை அந்த செயலிகளை வந்து தடை பண்ணுறதுக்கு. ஆனால் நீதிமன்றங்கள் இது வந்து கேம் தான், அது கேம்பிளிங் கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நீதிமன்றங்கள் இதற்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இது வழக்காக நடந்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் மாநிலங்கள் இதுக்கு பதிலளிங்க அப்படின்ற மாதிரி மாநிலங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி ஆன்லைன் ரம்மி ப்ரொஹிபிஷன், இந்த ஃபேக்ட் கொஞ்சம் மனசில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நியூஸோட நாம இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.